ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி நம்ம கண்டினியூஸாக பேசிட்டு வந்துட்டுருக்குறோம். ஸோ இதன் அடிப்படையில் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தூய்மை பணியாளர், தோட்ட பணியாளர், காவலர், இரவு காவலர், மசாஜ், ஸோ இவங்களுடைய தினசரி பணிகள் என்ன, இவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு, அதுக்கப்புறம் இவங்களோட வயது வரும் என்ன, சம்பளம் என்ன, பாடத்திட்டம் என்ன அப்படின்றதான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஜாப்பை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ நீங்கள் யாரெல்லாம் அப்ளை பண்ணலையோ இதை கேட்டுட்டு அப்ளை பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இதை கேட்டுட்டு எக்ஸாம் எழுத போங்க. முதன்முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்க இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் நம்ம டெஸ்ட் பேஜஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் பதவியின் பெயர், காலி பணியிடங்கள், அதோட எண்ணிக்கை மற்றும் சம்பள விகிதம். ஸோ இது பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர், தோட்ட பணியாளர், காவலர் ஆர் இரவு காவலர் மற்றும் மசாஜ், காவலர் மற்றும் மசாஜ், அடுத்து மசாஜ். ஸோ இதுதான் இருக்கிற ஜாப் கேட்டகரி. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கை டிஃப்ரெண்ட் ஆகும், மாவட்டத்துக்கு மாவட்டம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஆனால் சம்பளம் மாறாது. இதே சம்பளம் தான் இந்த ஜாப் போஸ்டிங்க்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே. ஸோ சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,700 58,100 வரையும் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் 20,000 22,000 வரையும் நீங்கள் இனிஷியலாகவே வாங்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டேஷன். இதை நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருந்தோம். ஆதி திராவிடர் வகுப்பினர், ஸோ பழங்குடியினர், இவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 37 வயது இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் கேண்டிடேட், அதாவது பிசி, எம்பிசி, பிசிஎம், இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 34 வருஷம் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த 1-2 தவிர்த்து 3வது கேட்டகரி இருப்பாங்க இல்லையா, இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 32 வருஷம் இருக்கணும். ஸோ இங்கே வருடங்கள் அப்படின்றது ஏஜ் தான் மீன் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இந்த டபுள் ஸ்டார் போட்டுக்கோங்க. இதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. இது என்ன அப்படின்றத தான் நம்ம இங்கே பேச போகிறோம். இதுதான் நான் சொன்ன முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த ஜாப்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும். அதை தான் இங்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ இது கல்வி தகுதியை பாருங்கள். தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்த்தா அப்படின்னா எல்லாருமே அப்ளை பண்ணலாம், அட்டன் பண்ணலாம். ஸோ இப்போ உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா 8 படிச்சிருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம், 10 படிச்சிருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம், தமிழ் எனக்கு எழுத மற்றும் படிக்க மட்டும் தான் தெரியும்னாலும் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் டிகிரி படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ யூஜி படித்தவங்க, டிப்ளமோ படித்தவங்க, பிஜி படித்தவங்க, இந்த மாதிரி எல்லாரும் அப்ளை பண்ணலாம். அதில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஆனால் இந்த பணிக்கு சில விஷயங்கள் இருக்குது. அதாவது தினசரி பணிகள் என்ன அப்படின்றத நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு டிகிரி படித்தவங்க டெஃபினட்டாக இந்த குவாலிஃபிகேஷனுக்குள்ளே வந்துடுவீங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதி நீங்கள் ஜாப்பை வாங்கினதுக்கப்புறம் அந்த ஜாப் எனக்கு பிடிக்கலை, ஸோ இது நான் வேறு மாதிரி நினச்சேன் ஆனால் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குவிட் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ நீங்கள் அதாவது வேலையை விட்டுட்டு போயிடுவீங்க. அப்படி வேலையை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா 3 ப்ராப்ளம் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு அதிகமான படித்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா என்ன பிரச்சனை வரும்னா, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பை விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் செக் இருக்கும். ஸோ ஏன் கவர்மெண்ட் ஜாப்பை விட்டீங்க அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ்க்குலாம் நீங்கள் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஒருத்தவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துட்டீங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒருத்தவங்களுக்கு போயிருக்க வேண்டியது, இப்போ அவங்களும் வேலை இல்லாமல் இருப்பாங்க. இது ரெண்டாவது ப்ராப்ளம். மூணாவது ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 பேர் எடுக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க, செலக்ட் ஆகிட்டு உள்ளே எனக்கு வேலை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அங்கே ஒரே ஒரு ஆள் தான் இருப்பார். அவர் 2 பேருக்கு உண்டான வேலையை பார்க்கணும். ஸோ அவருக்கு தேவையில்லாமல் வேலை பளு அதிகமாகும், அதாவது பேர்டன் ஆகும், ப்ரெஷர் ஆகும். அவர் 2 பேரோட வேலையை கட்டாயம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்தமாரி சில ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுதான் நான் வீடியோட பிகினிங்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக திங்க் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணுங்கள். தேவையில்லாமல் அப்ளை பண்ணி 500 ரூபாய் வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்தவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு இதை பற்றின வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கல்வி தகுதியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு எழுத படிக்க தெரிந்திருந்தால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்வு கட்டணம், இதுதான் நான் சொன்னது. ஸோ 500 ரூபாய் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் நீங்கள் 500 அப்ளை பண்ணணும். இப்போ 6 போஸ்டிங் இருக்குன்னா 6 போஸ்டிங் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் 3000 ரூபாய் கட்டி தான் ஆகணும். ஸோ இதுதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ வயது வறுமையை பார்த்தாச்சு, சம்பளத்தையும் பார்த்தாச்சு. ஸோ தினசரி பணிகள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். தினசரி பணிகள் என்ன அப்படின்றது இதுதான். ஸோ
பணி அளிக்கப்படும் இடம் மற்றும் பணியின் தன்மைகள். மேற்குறிப்பிட்ட பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட அனைத்து விண்ணப்பதாரர்கள் தேவை மற்றும் அவசியத்திற்கு ஏற்ப, அதாவது புரிஞ்சுக்கணும், தேவை இருந்தால் மட்டும்தான், இல்லை அவசியம் இருந்தால் மட்டும்தான் நீதிமன்ற அலுவலக பணிகள் மற்றும் நீதிபதிகளின் வீட்டுப் பணிகளாகிய சமைத்தல், பாத்திரங்களை தூய்மை செய்தல், துணி துவைத்தல், தரையை தூய்மை செய்தல், கழிப்பறை சுத்தம் செய்தல், தேவைப்படும் இடங்களுக்கு கிருமி நாசினி தெளித்தல் மற்றும் தோட்ட பணிகளும் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, தேர்வு செய்யப்பட்ட நபர்கள் நீதிபதி அறைகள், நீதிமன்ற அறைகள், நீதிமன்ற அலுவலக அறைகள், நீதிமன்ற வளாகம், பதிவு அறை மற்றும் நீதிமன்றம் சார்ந்த அனைத்து இடங்களையும் அதில் அடங்கியுள்ள உபகரணங்கள் மற்றும் ஊர்திகளும் சுத்தம் செய்யணும். இந்த ஜாப்போட நேச்சரே இதுதான். ஸோ அதனால் எந்த ஒரு வகையிலையும் எந்த ஒரு விஷயமும் தப்பு இல்லை. ஆனால் இது ஒரு கோர்ட்டுக்கு உண்டான வேலை. அதாவது ஒரு கோர்ட்டில் வேலை அப்படின்றது நத்திங் பட் ஒரு கவர்மெண்ட் கீழே இருக்கிறீங்க. ஸோ அதனால் இது ஒரு பவர்ஃபுல்லான ஜாப் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது ஒரு விஷயமே கிடையாது. ஸோ உங்களுக்கு கவர் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக கவர்மெண்ட் இருக்கும். இந்த ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஜாப். நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் பவர் இது. ஸோ எந்த ஒரு ஜாப்பையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து, நீதிமன்ற வளாகங்களில் உள்ள கூரைகள், சுவர்கள் மற்றும் மர சாமான்கள் உள்ள சிலந்தி வலைகளை நீக்குதல். அதாவது சிம்பிளாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அங்கங்கே இருக்கிற டஸ்ட்டை க்ளீன் பண்ணணும். ஸோ நீதிபதியோட அறைகளை சுத்தமாக வச்சுக்கணும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஸோ தண்ணி வேணும்னா தண்ணி பிடிச்சி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற குடங்களை தண்ணி நிரப்பி வச்சுருக்கணும். ஸோ இந்தமாரி சின்ன சின்ன வேலைகள் கட்டாயம் இருக்கும். அதுக்கப்புறம் தோட்ட பணியாளர்களாக நியமிக்கப்படும் நபர்கள் செடிகளுக்கு நீரூற்றுதல், மரச்செடிகளை பராமரித்தல், மரக்கிளைகளை சீராக்குதல், உரமிடுதல், புல்வெளி உயரத்தை சீராக வைத்தல் மற்றும் நடைபாதையில் உள்ள தேவையற்ற கழிவுகள், குப்பைகளை அகற்றுதல். ஸோ இது என்னென்னா சிம்பிளாக ஒரு தோட்டக்காரங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்டனை நீட்டாக வச்சுக்கணும். ஸோ அங்கே இருக்கிற தேவையில்லாத செடியை வளர விடக்கூடாது. ஸோ செடியை கரெக்டாக நீட்டாக ஒரே ஹைட்டில் வச்சுக்கணும். ஸோ இந்தமாரி இருக்கிற அதுக்கு உரம் போடணும், தண்ணி ஊற்றணும். இதுதான் வேலை. ஸோ இது தான் இதோட நேச்சரே இதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, காவலர் ஆர் இரவு காவலர் பணி நியமனம் செய்யப்படுபவர்கள் நீதிமன்ற வளாகம் மற்றும் நீதிபதிகளின் குடியிருப்பு பகுதியை காவல் காக்கணும். அதுக்கப்புறம் நீதிபதி அறைகள் மற்றும் நீதிமன்ற அலுவலக அறைகளை நேரத்திற்கு முன்பும் பின்பும் திறந்து மூடுவது, கண்காணிப்பது மற்றும் காவல் பணியையும் மேலும் தேவைக்கேற்ப உட்பிரிவு ஆ முதல் ஈ வரை குறிப்பிட்டுள்ள பணிகளை செய்ய வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சிம்பிளாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அவங்களோட குடியிருப்பை காவல் காக்கணும். அது மட்டும் இல்லை, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த அலுவலகத்தை திறந்து வைக்கணும், அப்புறம் அலுவலகத்தை மூடணும். இதுதான் இங்கே சொல்ல வராங்க. அடுத்து, இரவு காவலர் மற்றும் மசால்ஜி பணி நியமனத்திற்கு தேர்வு செய்யப்படுபவர்கள் இரவு நேரங்களில் நீதிமன்ற வளாகம் மற்றும் நீதிபதிகளின் குடியிருப்பு பகுதியை காவல் காக்கணும். அதாவது இரவு காவலர் மற்றும் மசால்ஜி அவங்க நைட் டயத்தில் ஸோ அந்த கோட்ரஸை நீங்கள் சுற்றி செக் பண்ணணும், எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படி சொல்லிட்டு. ஸோ சிம்பிளாக நீங்கள் அந்த பகுதியை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேற்குறிப்பிட்ட பணிகளுக்கு தேர்வு செய்யப்படும் பணியாளர்கள் தங்கள் மேலதிகாரிகள் அவ்வப்போது வழங்கும் பணியையும் விடுமுறை நாட்களில் மற்றும் பணி நேரம் கடந்த நிலையிலும் அர்ப்பணிப்படம் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சில சமயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா ஆகும், நீங்கள் கட்டாயம் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து, விண்ணப்பதாரர்கள் தொற்றுநோய் எதுவும் இல்லாமல் இருக்கணும். தேர்வு செய்யப்பட்ட பணியாளர்கள் எந்த ஒரு நேரத்திலும் நிர்வாக காரணங்கள், தேவை மற்றும் அவசிய நிமித்தம் காரணமாக ஒரு நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு நீதிமன்ற அலுவலகத்திற்கு மாற்றப்படுவார்கள். ஸோ இப்போ உங்களுக்கு இங்கே வேலை இல்லை அப்படின்னா வேறு ஒரு இடத்துல வேலை போட்டு கொடுப்பாங்க. ஸோ உங்களோட வேலையை ரிமூவ் பண்ண மாட்டாங்க. அதுதான் இங்கே சொல்ல வருது. ஸோ நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது, என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்கலாம் கிடையாது. ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயே ஏகப்பட்ட அலுவலகங்கள் இருக்கும். ஸோ இந்த அலுவலகத்திலேருந்து இன்னொரு அலுவலகத்திற்கு கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஏன்னா இந்த அலுவலகத்தில் ஒன்று மூடி இருக்கலாம், இல்லை வேலை இல்லாமல் இருக்கலாம், இல்லை வேலை கம்மியாக இருக்கலாம். ஸோ இந்தமாரி ஒரு ஃபேக்டருக்காக தான் இந்தமாரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு பணி நிரந்தரமான பணி, அதுவும் கவர்மெண்ட், அது பார்த்தீங்க அப்படின்னா ஹைகோர்ட்டு, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹைகோர்ட்டில் இருப்பீங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஒரு சேஃபான ஜாப். ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி எப்போவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லை, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தேவையில்லாமல் எல்லாரும் அப்ளை பண்ணி இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா இப்போ டிகிரி படித்தவங்க மற்றவங்க படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு இந்த வேலையோட எல்லாமே பிடிச்சிருக்குது, இந்த தினசரி பணிகள்லாம் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் கட்டாயம் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அது செலக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடத்திட்டம், இதுதான் நான் சொன்ன தேர்வின் தன்மை. ஸோ 3 இருக்குது. 1 பொது எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு, வாய்மொழி தேர்வு. ஸோ பொது எழுத்து தேர்வு ரொம்ப சிம்பிள் தாங்க, பொது தமிழ் தான். ஸோ பொது தமிழ் 50 மார்க்கு, பொது அறிவு 50 மார்க்கு. ஸோ பொது தமிழ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம் 8ஆம் வகுப்பு வரையும் நீங்கள் படிக்கணும். படிச்சிங்கன்னா பகுதியால் 50 கொஷின்ஸ்க்கு நீங்கள் 20 கொஷின்ஸ் நீங்கள் ரைட் எழுதணும்.
அதுக்கப்புறம் பொது அறிவு. ஸோ பொது அறிவு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்ததான், நடப்பு நிகழ்வுகள், அதாவது கரண்ட்டாக என்னென்னலாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது, அடிப்படை கணித திறன் மற்றும் வீட்டு பராமரிப்பு முறைகள், சுகாதாரம், உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல், தோட்டக்கலை உபகரணங்கள். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது இந்த தினசரி பணிகள் என்ன, அதை தான் வந்து இங்கே பகுதி ஆளை உங்கள்கிட்ட கேட்க போகிறாங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செய்முறை தேர்வு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய்மொழி தேர்வு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், உங்களால் கட்டாயம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து இந்த டீட்டெயில்டாக இந்த ஜாப்பை பற்றின இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணி விட்ருங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ சஜஸ்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் வந்து நீங்கள் அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஏன்னா வந்து இது ஒரு நல்ல சம்பளம், அதனால் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் டெஃபினட்டாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ மாதம் ஃபுல்லாக நீங்கள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ 6000 7000 சம்பளம் வாங்குறதுக்கு ஸோ இந்தமாரி ஒரு ஜாப்பை நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு நல்ல சம்பளம், நல்ல பாதுகாப்பு, ஸோ ஒரு கோர்ட்டில் வேலை அப்படின்றது ஒரு நல்ல கெத்து தான். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் ஸ்டடி மெட்டீரியல் வேணும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். தேங்க்யூ.